புரட்சி தலைவரை போன்ற ஒரு மக்கள் தலைவரை யாரும் இதுவரை கண்டதில்லை. ஏழை எளிய சாமானிய மக்களுக்காகவே தனது வாழ்க்கையை அற்றவர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் விடிவெள்ளி. அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். அவருடைய வழியிலேயே எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அதே போல தந்தை பெரியார் அவர்களது 51வது நினைவு நாள் இன்று. தந்தை பெரியார் அவர்கள் பெண்களின் சமூக அவர்கள் வெளியில் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவர் நிறைய போராட்டங்களை எல்லாம் செஞ்சார். அதுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று சமூக நீதிக்காக அவர் ரொம்ப பாடுபட்டவர். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கிட தொடர்ந்து போராடியவர். பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவருடைய மற்ற கொள்கைகளை எங்கள் இருவரும் தலைவர்களும் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார்கள். பெரியாருடைய நினைவு நாளான இன்று அவரை போற்றி வணங்கி. மேடம், 26ல அம்மா ஆட்சி அமையும் நீங்க பேசுறீங்க. யார் தலைமையில் அமையும் நீங்க தெளிவுபடுத்தல நேற்று? மக்கள் யார நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில உண்மையான ஆட்சி யாரு முதலமைச்சர் ஆனாலும், அதாவது ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவோம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, என்ன திமுகவாக இருந்தாலும் சரி, இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள் இறுதியான முடிவு என்ன பண்ணுறாங்களோ அதுதான். அதில் இந்த 4 வருட ஆட்சியில் திமுக எப்படி செயல்பட்டிருக்காங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு. அதனால நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் அமைப்போம். எங்கள் தலைவர்கள் செஞ்சது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு திமுக செய்யவில்லை என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நடைமுறையிலேயே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அம்மாவுடைய ஆட்சியை நான் அமைப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல இன்னும் முக்கியமான விஷயம் நீங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 வருடத்துல 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு அவங்க சரியான பதில சொல்லணும். நீங்க சொன்னதை செஞ்சீங்களா? வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களா? ஒரு கேள்வி. அடுத்தது, தமிழக அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பதவி காலியா இருக்கு. அந்த 6 லட்சம் பதவி, அதாவது நீங்க போஸ்டிங் வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களா அப்படிங்கறதையும் கேட்கிறேன். இந்த 4 ஆண்டு காலமா படித்து முடித்த இளைஞர்கள்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும், நம்ம தேர்தல் தேர்வு வந்தா நம்ம எழுதி அதுல வெற்றி பெற்று அரசாங்க பதவியில சேரலாம் அப்படின்னு எவ்வளவோ கனவுகளோட இருக்காங்க. இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி நீங்க வேலை கொடுத்ததா தெரியல. எனக்கும் அரசாங்கத்தில் உள்ள தகவல் இருக்கு. நீங்க சொன்னபடி 5 லட்சம் பேருக்கு
அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட எல்லா தகவலும் கையில் இருக்கு. அதனால இதை நான் கேட்குறேன். அரசாங்க வேலையில் ரொம்ப அத்தியாவசியமாக கருதப்படுறது ஆசிரியர்கள், அதே போல செவிலியர்கள், அதே போல மருத்துவர்கள். இதெல்லாம் ரொம்ப அவசியமாக போட வேண்டியது. கீழ்நிலை ஊழியர்கள் எல்லா துறையிலையும் இருக்கு. அது எதுவுமே இவங்க புதிதாக யாரையும் தேர்வு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால அவங்க இதுக்கு முதல்ல பதில் சொல்லணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கு. இல்ல, அதிமுக கல்டிவேட் பண்ணுது. அதிமுக அதை நீங்க நகருதா? கல்டிவேட் பண்றது தானே என்னோட வேலை. நான் தான் அதை செய்வேங்கிறேனே. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, செஞ்சு காட்டுறேன். ஏன்னா எங்களுடைய இருபெரும் தலைவர்களோட மனசு எப்படின்னா ஏழை எளியவங்க பக்கம் தான் இருக்கும் எப்போதும். அவங்கெல்லாம் இப்ப ரோட்ல நிக்கிறாங்க. எதுவுமே நீங்க செய்யல. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க தான். நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு கட்சியும் விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க? இதுல நாங்க வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது இந்தியாவில் எந்த இடத்துலயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க? வருடத்திற்கு 100 நாட்கள் நாங்கள் சட்டசபையை கூட்டுவோம். உங்களை மக்கள் வாக்களிச்சு சட்டசபைக்கு போறதுக்கு தானே உங்களுக்கு வாக்குரிமையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. அதை போய் நீங்க தேர்தல் அறிக்கையில போடலாமா? அப்ப தமிழ்நாட்டு மக்களை என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதவங்கன்னு நினைக்கிறீங்களா? படித்தவர்களையும் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதனால நீங்க 100 நாள்னு சொன்னீங்க. 100 நாள் கூட நீங்க ஒட்டி பார்க்க வேலை செய்யலையே. நீங்க மக்கள் பிரச்சனை அங்க பேசலையே. அதான் நான் திரும்ப கேட்கிறேன். சரி, மீண்டும் 4 ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா மேடம்? நிச்சயமாக நல்லது நடக்கும். எங்க தலைவர்களுடைய ஆசை எங்களுக்கு எப்போதும் இருக்கு. நிச்சயம் நல்லது நடக்கும்.